உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதில் கொண்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பயன் என்ன, இதைத்தான் ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்து இப்போ பேச போகிறோம். அதுக்கான சிக்கல் என்ன, அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை இப்போ நம்மளுடைய படிக்கக்கூடிய நம்ம நண்பர் அதை உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். நம்ம கேட்போம். என்னன்னா சோசியல் மீடியானாலே எல்லாம் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, என்னன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாம் நிறையா மெசேஜ் எல்லாம் நிறையா வருது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரேட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் வருது. இப்போ ட்ரேடிங் ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ட்ரேட் கொடுத்துட்றேன், நான் அமௌண்ட் டபுள் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்கேம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. அது இருக்குது. அடுத்தது வேறு என்னன்னா இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால் பண்ணி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தானே, இதெல்லாம் கரெக்டாக என்னன்னு கேட்டு, ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புற அளவுக்கு இது பண்ணிட்டு, நான் கமிஷனர் பேசுகிறேன், இந்த மாதிரி ட்ரக்ஸ் இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாஸ் பண்ணுறது. இப்போ அதனால் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அதனால் நம்ம உங்கள் வீட்டிலே டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அந்த பணம் இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான எல்லாமே பார்க்குறாங்க. இதில் இதுவே என்ன நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை அதில் மாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் அந்த மாதிரிலாம் லாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஃபேக் மெசேஜ் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்து என்னென்னா, நம்ம ஒரு ஸ்கேமில் மாற்றோம் அப்படின்னாலே ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஒரு ஸ்கேமை இது பண்ணுறோம். நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டு அது டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்காமல் போடாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கேம் மாட்டாமல் இருக்கும். நல்ல ஓகே. இப்போ அடுத்தது அமேசானில் இப்போ ஒரு ஃபோட்டோவில் ஒரு பொருள் இருக்கும், ஆனால் நம்ம வாங்கும்போது அது சிறுசாக இருக்கும், ஆனால் ஃபோட்டோவில் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாங்கும்போது சிறுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனுக்கு பதிலாக சோப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சுல. இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போலாம் ஓப்பன் டு பேக் டெலிவரிலாம் வந்துருச்சு, ஆனால் அப்போலாம் ஓப்பன் டு பேக் டெலிவரிலாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டாலே கரெக்டாக இருக்கும். என்னன்னா எங்கள் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது, இந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணால் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணோம்னா இது நம்ம ஐடி ஸ்டாப் பண்ணு. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போஸ்ட் போடணும்னு சொல்லி நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் பண்ணுறாங்க. என்னன்னா ஒரு ஆபத்தான ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ரொஃபஷ்னல் இல்லாமல் நான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபிட்டாக பண்ணி நம்ம மக்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணி நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஜிபேல என்னன்னா ஃபேக் மெசேஜஸ் அனுப்புறாங்க. ஓகேவா? எப்படின்னா உங்களுக்கு 5000 கிரெடிட் ஆகிருக்கு, அதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டில் ஏதாவது அந்த எப்படின்னா ஸ்கிரீன் ஷேரிங் மாதிரி ஆகிடும். நீங்கள் அந்த செக் பண்ணுவீங்களா, போய் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் செக் பண்ணுவீங்களா, அதெல்லாம் அவங்க பேர் தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்படின்னா இப்போ அமௌண்ட் அனுப்பிச்சானாவே ஜிபேலேயே மெசேஜ் எல்லாம் வரும்ல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதோ இல்லை நார்மல் மெசேஜ் வருதோ நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது. இப்போ இல்லை நார்மல் மெசேஜ் வந்துச்சுனாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை என்ன எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது என்னன்னா ரீல்ஸ். ஓகே. இப்போ ரீல்ஸில் இப்போ என்னன்னா அதிகமாக ரீல்ஸ் எல்லாம் நான் டைம்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எஜுகேஷனுக்கு ஏதாவது பண்ணலாம். இப்போ என்னன்னா ChatGPT இதெல்லாமே வந்துருச்சு, எல்லாமே நிறைய இதெல்லாம் வந்துருக்கு. அதெல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை
ட்விட்டரு, ரீல்ஸு இது எல்லாத்தையும் நீங்களும் பார்க்குறீங்க. எதுலாம் நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேம் விளையாடிருக்கிறோம். இந்த கேமை கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் விளையாடக்கூடாது தடை போட்டுருக்காங்க. நாம் விளையாடுறது ஆன்லைன் கம்மியாக இருக்கும், நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் விளையாண்டு முதல்ல நமக்கு பணம் வர மாதிரி தெரியும். வரும் இன்னும் கொஞ்சம் எச்சா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பணத்தை எடுத்து தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை முதல்ல தெரிஞ்சுட்டு நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நாம் தவிர்த்தணும். நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை தான் சாப்பிட முடியும். அதை மீறி சாப்பிட்டா என்ன ஆயிடும்? உடம்பு ஏற்றுக்காது, அதை அப்படியே வாங்கிட்டா வெளியே வந்துடும். அதே போல தான் உங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிறத எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். லைக்கு, கமெண்ட், ஷேருக்காக தேவையில்லாத ஃபோட்டோஸை போடுறது, இதையே தவறாக பயன்படுத்துறது நிறைய இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு இப்படி மாற்றிடக்கூடாது. அதை பற்றின முன்னறிகள் நமக்கு இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். இவியிலேருந்து மெசேஜ் வருது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான பேங்க்லேருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி எந்த மெசேஜ் வந்தாலும் நாம் அதை தவிர்க்கணும். நேரடியாக போய் பார்த்து நமக்கான மெசேஜ் தானே நம்ம சோதிச்சதுக்கப்புறம் தான் அதை போய் நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? சரி.